கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் மக்களின் பாதுகாப்பே தனக்கு முக்கியம் என்றும் இனி பாதுகாப்பான இடங்களையே கேட்போம் என்றும் தெரிவித்துள்ளார். பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் முதல்வர் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்றும் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்றும் கூறினார். பதற்றமான சூழலை தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என கூறிய விஜய் விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என தெரிவித்தார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் இருவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் ஆகியோரை கைது செய்த கரூர் நகர போலீசார் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பரத்குமார் இருவரையும் 15 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் இருவரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களில் 31 பேர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் அவசர சிகிச்சை பிரிவில் 10 பேரும், பொது மருத்துவ சிகிச்சை பிரிவில் 21 பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 பேர் அவர்களின் விருப்பத்தின் பெயரில் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். லேசான காயங்களுடன் பொது வார்டில் சிகிச்சை பெற்று வந்த 17 பேர் மருத்துவரின் அறிவுரையை மீறி மருத்துவமனையில் இருந்து தானாக புறப்பட்டு வீடு திரும்பியதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கரூர் பெருந்துயரம் குறித்து ஓரிரு தலைவர்கள் மட்டுமே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூறியிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள முதியோர் நல மருத்துவ மையத்தில் நடைபெற்ற முதியோர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் 40 பேர் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படுவதற்கு முன்பே உயிரிழந்து விட்டதாக குறிப்பிட்டார். குற்ற உணர்ச்சியால் தான் விஜய் களத்துக்கு செல்லவில்லை என தெரிவித்துள்ள திமுக எம்பி ஆர் ராசா இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா கருத்து பரப்பியதாக குற்றம் சாட்டினார். தாவேகாவினர் ஏன் கரூர் மக்களோடு நிற்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ள அவர் குற்ற உணர்ச்சியால் தான் விஜய் களத்துக்கு செல்லவில்லை என்று விமர்சித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தை வைத்து வன்முறையை தூண்ட முயற்சிப்பது உச்சக்கட்ட பொறுப்பின்மையை காட்டுவதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் பதிவு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். கரூர் சம்பவத்தில் தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் நினைத்து கட்சித் தலைவர் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் சென்றது தான் இதுவரை பார்த்திடாத ஒன்று என்றும் கனிமொழி தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் திமுக மீது தாவேகாவினர் தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகாவினர் கூறுவது போல சதி நடந்ததற்கான எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என கூறினார். உடல்நிலை சரியில்லாததால் கரூருக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்டோரை பார்க்க முடியவில்லை என்றும் வைகோ விளக்கமளித்தார். கரூரில் நடந்த துயரத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் காவல்துறை தமிழக அரசை குற்றம் சாட்டி தட்டிக்கழிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு எம்பிக்கள் குழுவை நியமித்து ராகுல் காந்தி கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட திருமாவளவன் சிபிஐ கோரிக்கை வழக்கை திசை மாற்றுவதற்கான முயற்சி என்று சாடியுள்ளார். மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வாக்கில் ஒடிசா, ஆந்திரா கடலோர பகுதியில் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சீனா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவான் ஜியாங்குன் பேசியுள்ளார். உயிரிழந்தவர்களுக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கும் அவர் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்காக மனம் வருந்துவதாகவும் தெரிவித்துள்ளார். RSS அமைப்பின் 100வது ஆண்டை முன்னிட்டு நினைவு நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் மோடி நாளை வெளியிடுகிறார். டெல்லியில் நடைபெறும் 100ஆண்டு விழாவில் பிரதமர் மோடியோடு RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசோபிலேவும் பங்கேற்கிறார். நாட்டிற்காக தன்னலமற்ற சேவையாற்றிய அமைப்பு என பிரதமர் மோடி 100ஆண்டு வாழ்த்துச் செய்தியில் RSSக்கு புகழாரம் சூட்டியிருந்தார். இதற்கிடையே நாக்பூரில் உள்ள தலைமையகத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் 100ஆண்டு விழா சிறப்புரையாற்ற உள்ளார்.
இந்தியா ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. EFTA எனப்படும் ஐஸ்லாந்து, லிச்சன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கையெழுத்திடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதால் சுவிட்சர்லாந்து கடிகாரங்கள், சாக்லேட்டுகள், வைரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இந்தியாவில் குறைந்த விலையில் அல்லது வரி இல்லாமல் கிடைக்கும். அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசனை வழிகாட்டுதல்கள் வழங்கியதன் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 241 கோடி ரூபாய் சம்பாதித்ததாக ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். இதில் 99 கோடி ரூபாயை தனது கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியதாகவும் 51 கோடி ரூபாயை வரியாக கட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜன்சுராஜ் கட்சிக்கு எப்படி பணம் வருகிறது என பாஜக கேள்வி எழுப்பிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த விளக்கத்தை அவர் அளித்துள்ளார். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது தமிழகத்தை முந்தி 3வது இடத்தை பிடித்துள்ளது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளன. ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டு இறுதி நிலவரப்படி மகாராஷ்டிராவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவுத்திறன் 26,929 மெகாவாட்டாக உள்ளது. தமிழ்நாட்டின் நிறுவுத்திறன் 26,194 மெகாவாட் ஆகும். இதன் காரணமாக ஒரு காலத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முதல் இடத்திலிருந்த தமிழ்நாடு தற்போது 4வது இடத்திற்கு சரிந்துள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பு பாதுகாப்பு வழங்கக் கோரி மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த கார்கில் ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், துப்பாக்கிச்சூடு குறித்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும், அதற்கு பிறகே பேச்சுவார்த்தையை தொடர முடியும் என்றும் அந்த அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவை அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்டவை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார் தெரிவித்திருக்கிறார். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய மத்தியஸ்த மாநாட்டில் பேசிய அவர், மத்திய மற்றும் மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் 46.78% உள்ளதாக சுட்டிக்காட்டினார். எனவே வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் விரைந்து தீர்வு காணவும் மத்தியஸ்த முறையை பயன்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அவர் வலியுறுத்தினார். டெல்லியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் சாமியார் சதன்யானந்தா சரஸ்வதியின் 2 பெண் கூட்டாளிகளை காவல்துறை கைது செய்துள்ளது. நீதிமன்ற காவலில் உள்ள சதன்யானந்தா சரஸ்வதியிடம் தீவிர விசாரணை நடைபெறுகிறது. மாணவிகள் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் ஸ்ரீ சாரதா இந்திய மேலாண்மை நிறுவனத்துக்கு அதன் நிர்வாகியாக இருந்த சாமியாரை அழைத்துச் சென்று காவல்துறை ஆதாரங்களை சேகரித்தது. இதில் அவர் மாணவிகளுக்கு தவறான நோக்கத்துடன் குறுஞ்செய்திகள் அனுப்பியதை காவல்துறை கண்டறிந்துள்ளது. ஜூன் 1 முதல் செப்டம்பர் 30 வரையிலான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நுங்கம்பாக்கத்தில் 685 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். கடந்த 200 ஆண்டுகளில் இது 9வது அதிக அளவு மழையாகும். இந்த பகுதியில் சராசரி தென்மேற்கு பருவமழையின் மழை அளவு 450 மில்லிமீட்டர். மீனம்பாக்கம் விமான நிலைய பகுதியில் 362 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இந்த பகுதியில் இயல்பான மழையளவு 500 மில்லிமீட்டர் ஆகும். வடசென்னையின் பல பகுதிகள் 800 மில்லிமீட்டர் முதல் 900 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையை பெற்றுள்ளன. டெல்லியில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெயில் கொளுத்தி வந்த நிலையில் இன்று காலை பெய்த கனமழை மக்களை குளிர்வித்தது. இன்னும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக டெல்லியில் விமான போக்குவரத்தும் சற்றே பாதிக்கப்பட்டது. விமானங்கள் தரையிறங்குவதும் புறப்பாடும் தாமதமானது. மும்பையிலிருந்து டெல்லிக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. 200 பேருடன் சென்ற விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் டெல்லி விமான நிலையத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டு உஷார் நிலையில் வைக்கப்பட்டது. எனினும் விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு முழு பரிசோதனை நடைபெற்றது. இதில் வெடிகுண்டு எதுவும் இல்லாதது தெரியவந்தது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிமுகப்படுத்திய சஞ்சார் சாத்தி செயலி மூலம் நாடு முழுவதும் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருடப்பட்ட மற்றும் காணாமல் போன மொபைல் போன்கள் மீட்கப்பட்டுள்ளன. AI அடிப்படையிலான இந்த தளம் ஒரு நிமிடத்திற்கு ஒரு மொபைலை கண்டுபிடிக்கும் அளவுக்கு செயல்திறனோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், காவல்துறை மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை ஒருங்கிணைத்து மொபைல் திருட்டை தடுக்கும் வகையில் சஞ்சார் சாத்தி செயல்படுகிறது.
நடப்பாண்டில் இந்திய நிறுவனங்கள் IPO எனப்படும் பொது பங்கு வெளியீடுகள் மூலம் திரட்டும் நிதி 1,00,000 கோடி ரூபாயை நெருங்கியுள்ளது. வங்கி சாரா நிதி நிறுவனமான டாடா கேபிட்டல் மற்றும் இணை நிறுவனமான WeWork இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆகியவற்றின் மெகா பங்கு விற்பனை அடுத்த வாரம் முடிவடைந்தவுடன் நிதி திரட்டுவது 1,00,000 கோடி ரூபாய் என்ற மைல்கல்லை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரியர் சேவை வழங்கும் ப்ளூ டார்ட் நிறுவனம் கட்டணங்களை 9 முதல் 12% வரை உயர்த்த இருப்பதாக அறிவித்துள்ளது. கொரியர் சேவைகளுக்கான கட்டண உயர்வு வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளது. பசுமை போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வழி அமைப்பு விரிவாக்கத்தில் முதலீட்டை அதிகரிக்கவே கட்டண உயர்வை அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தசராவை ஒட்டி கர்நாடக மாநிலம் மைசூரு நகரில் அக்டோபர் 1, 2 ஆகிய தேதிகளில் பன்னி மண்டபத்தில் உள்ள தீப்பந்தம் கிரவுண்டில் ட்ரோன் ஷோ நடைபெறவுள்ளது. இதை சாமுண்டீஸ்வரி மின்சார விநியோக கழகம் நடத்துகிறது. இதற்கான ஒத்திகை கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த முறை சுமார் 3000 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. ட்ரோன்களை வைத்து புலி வடிவத்தை உருவாக்க 2983 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட உள்ளதால் இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் தினசரி பணி நேரம் 10 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெண்களை இரவு பணியில் அனுமதிக்கவும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. இம்முடிவுகளுக்கு ஒடிசா மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி பணி நேரம் 10 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்ட போதும் ஒரு வாரத்தில் அதிகபட்ச பணி நேரம் 48 மணி நேரத்திற்குள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. குஜராத்தில் தொழிற்சாலை பணி நேரத்தை 9 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்ட திருத்தத்துக்கு மாநில சட்டப்பேரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விழாக்கால சிறப்பு விற்பனையின் முதல் வாரத்தில் ஆன்லைன் வணிக நிறுவனங்களான அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் ஆகிய நிறுவனங்களில் 60,700 கோடி ரூபாய் மதிப்பில் பொருட்கள் விற்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் வளர்ச்சி 29% அதிகம். பிக் பில்லியன் டே, கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆகியவற்றின் போது சாதனை அளவாக விற்பனை நடைபெற்றிருக்கிறது. GST குறைப்பும் அதிக மதிப்பு கொண்ட பொருட்கள் விற்பனை அதிகரித்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆந்திராவில் தொடர் மழையின் காரணமாக இரு முக்கிய ஆறுகளான கோதாவரியும் கிருஷ்ணாவும் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. கரையோர பகுதிகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்துள்ளது. பிரகாசம் அணைக்கு 6 லட்சம் கனஅடி உபரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மத்திய மாநில பேரிடர் மீட்புப் படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா பகுதியில் கனமழை பெய்வதும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்துக்கு ஒரு காரணமாகியுள்ளது. கர்நாடகாவில் யாத்கீர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் பீமா ஆற்றங்கரை பகுதியில் வசிப்பவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு வசிக்கும் 1360 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 104 வீடுகள் இடிந்துள்ள நிலையில் சின்கி கோடங்கல் நெடுஞ்சாலை வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது. அணைகள் வேகமாக நிரம்புவதால் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. கிருஷ்ணா மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு மாதத்தில் சுமார் 10,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. நடப்பாண்டின் செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கம் ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்றத்துடனேயே காணப்பட்டது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு சவரன் 80,000 ரூபாய் என்ற மைல்கல்லை தாண்டிய நிலையில் செப்டம்பர் 15ஆம் தேதி 81,680 ரூபாய்க்கும் செப்டம்பர் 25ஆம் தேதி 84,080 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 119 பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இதற்கான அரசாணையை வெளியிட்டது. தமிழ்நாடு அரசு துறைகளில் நிரப்பப்பட வேண்டிய பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முற்றிலும் ஏற்ற 119 பதவிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கான விவரங்கள் அரசாணையில் இடம்பெற்றுள்ளன. காசாவில் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ள 20 அம்ச திட்டத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது மேற்காசிய பகுதியில் நீண்டகால அமைதிக்கு வழிவகுப்பதோடு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என பிரதமர் மோடி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பையும் இது உறுதிப்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் இந்த முடிவுக்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் ஆதரவளித்து அமைதியை கொண்டுவர உதவும் என்று நம்புவதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான விஜயகுமார் மல்ஹோத்ரா காலமானார். இவர் கடந்த சில நாட்களாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 93 வயதான மல்ஹோத்ரா பாஜக சார்பில் 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
பாஜக டெல்லி மாநில பிரிவின் முதல் தலைவராக செயல்பட்டவர். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தவர். சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்துக்கு பிறகு வளர்ப்பு நாய்கள் கைவிடப்படுவது அதிகரித்துள்ளது. இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வளர்ப்பு நாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி கொண்டு வந்துள்ளது. இதன்படி ஏற்கனவே தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவில் பருவமழை காரணமாக 65 லட்சம் ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 41,000 பேர் வெளியேறியுள்ளனர். இவர்களை தங்க வைக்க தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தானே, பால்கர், சோலாப்பூர், நாசிக் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தங்க கையிருப்பு மதிப்பு $1 லட்சம் கோடி அதிகமாக உயர்வு கண்டுள்ளது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் இது கிட்டத்தட்ட 88 லட்சம் கோடி ரூபாயாகும். அமெரிக்காவின் போர்ட் நாக்ஸ் மற்றும் பிற பாதுகாப்பு பெட்டகங்களில் சேமிக்கப்பட்டுள்ள தங்கத்தின் அளவு 8,133 டன்களுக்கும் அதிகமாகும். இந்த ஆண்டு தங்கத்தின் விலை 45% உயர்ந்து அவுன்ஸ் ஒன்றுக்கு $3,825 உயர்ந்துள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கும் படங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என்ற அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் அமெரிக்காவில் இந்திய படங்களை பார்ப்பதற்கான கட்டணம் 2 முதல் 3 மடங்கு வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திரைப்படம் பார்க்க முன்பு போல கூட்டம் வருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் திரைப்படங்களுக்கு அமெரிக்கா முக்கிய சந்தையாக விளங்குகிறது. தெலுங்கு படங்களில் வெளிநாட்டு வருவாயில் 85% அமெரிக்காவில் இருந்து மட்டுமே கிடைப்பதாக ஃபிக்கி தொழில் அமைப்பு கூறியுள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்துள்ள காசா அமைதி ஒப்பந்தத்திற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து உள்ளிட்ட 8 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சீனாவில் தேசிய மாவீரர்கள் நினைவு தினத்தையொட்டி பெய்ஜிங்கில் உள்ள நினைவிடத்தில் அதிபர் ஷி ஜின்பிங் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. அதிபர் தவிர சீன அரசின் முக்கிய தலைவர்கள் பலரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தொடர்ந்து தேசிய தினம் நாளை கொண்டாடப்படவுள்ளது. சீன மக்கள் குடியரசு 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி உருவான தினமே தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. பாகிஸ்தானின் குவெட்டாவில் உள்ள துணை ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற பயங்கர குண்டுவெடிப்பில் 10 வீரர்கள் உயிரிழந்தனர். 30 பேர் காயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்பில் ராணுவ கட்டடமும் அருகிலிருந்த கட்டிடங்களும் கடுமையாக சேதமடைந்தன. இது தற்கொலைப்படை தாக்குதல் என்று கருதப்படுகிறது. பலுசிஸ்தான் மாகாணத்தில் தனிநாடு கோரி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அண்மை காலமாகவே இப்பகுதியில் பயங்கரவாத செயல்கள் அதிகரித்து வருகின்றன. பாலஸ்தீன வளர்ச்சிக்கு இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் 700 கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து அளித்த தொகையை காட்டிலும் கடந்த 11 ஆண்டுகளில் அளித்த தொகை 2 மடங்கு அதிகம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மனிதாபிமான அடிப்படையிலான இந்த உதவிகள் நேரடியாகவும் ஐநா மூலமாகவும் தரப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வடிவமைத்துள்ள ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் 10வது சோதனை வெற்றியடைந்துள்ளது. உலகிலேயே முதன்முறையாக முழுக்க மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான விண்கலமாக ஸ்டார்ஷிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலத்தின் 10வது சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த வெற்றி முழுக்க மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான உலகின் முதல் விண்கலம் வடிவமைக்கும் பணியில் புதிய மைல்கள் எட்டப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியின் விமான போக்குவரத்து நிறுவனமான லுப்தான்சா குழுமம் 2030ஆம் ஆண்டுக்குள் 4000 பணியாளர்களை நீக்க திட்டமிட்டிருக்கிறது. AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி நீக்க நடவடிக்கையானது பெரும்பாலும் தலைமையகமான ஜெர்மனியில் உள்ள நிர்வாக பணிகள் சார்ந்ததாகவே இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இந்த முறை ஆசிய அணி வெல்ல வேண்டும் என்று இலங்கை அணியின் கேப்டன் சமாரி ஆத்தப்பத்து விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான தொடக்கப் போட்டிக்கு முன்னதாக பேசிய ஆத்தப்பத்து ஆசிய மண்ணில் விளையாடுவது சிறப்பானது என தெரிவித்தார். இந்த முறை இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் அல்லது வங்கதேச அணிகளில் ஏதாவது ஒரு அணி கோப்பையை வெல்லும் என்று நம்புவதாக கூறினார்.
இலங்கையில் அரசு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்று ஒருநாள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். அரசு பல்கலைக்கழகங்களை பாதுகாப்போம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த போராட்டம் நடைபெற்றது. சம்பளம் வழங்குவதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பிரபல ஹாலிவுட் நடிகை நிகோல் கிட்மேன் விவாகரத்து செய்துள்ளார். நாட்டுப்புற இசை பாடகர் கீத் அர்பனுடன் 19 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த நிகோல் கிட்மேன் பல்வேறு காரணங்களால் தற்போது பிரிந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கூறியுள்ளன. நிகோல் கிட்மேனுக்கு 58 வயதும் அர்பனுக்கு 57 வயதும் ஆகிறது. இருவருக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர். கிட்மேன் ஏற்கனவே ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸை திருமணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்து செய்திருந்தார். தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்றதை பாராட்டும் விதமாக நடிகர் மோகன்லாலுக்கு பாராட்டு விழா நடத்தப்படவுள்ளது. மலையாள நடிகர் மோகன்லாலின் திரைத்துறை பங்களிப்பை பாராட்டும் விதமாக தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. அவரை வாழ்த்தும் விதமாக லால் சலாம் எனும் தலைப்பில் அக்டோபர் 4ஆம் தேதி மலையாள சினிமா சார்பில் விழா நடத்தப்படுகிறது.